இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்பது உண்மைதான். அது ஒரு சோதனை. அந்த இன்பத்துக்கு காரணம் நம்பன்னு நினைக்கும் போதும் அமைதி கெடுது. அந்த துன்பத்துக்கு காரணம் மற்றவங்க அப்படின்னு நினைக்கும் போதும் அமைதி கெடுது. இதை நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்க முடியும். எப்பெல்லாம் நீங்க என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் நான் தான் நினைக்கிறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க அதை நிறைய பேருக்கு வெளிப்படுத்த விரும்புவீங்க. அதை பற்றி நிறைய பேச விரும்புவீங்க. அதை பற்றி மற்ற மனிதர்கள் பேசும்போது உங்களுக்கு புகழ் ஏற்படும், பெருமை ஏற்படும். நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களை அறியாமல் மனதுக்குள்ளே ஒரு பெருமை நிச்சயமாக உருவாகும். அந்த பெருமையின் காரணமாக உணர்ச்சி வசப்படுவீங்க. அந்த உணர்ச்சிகளின் காரணமாக உணர்வுகளை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ண முடியாது. அது சாப்பிட்ற உணர்வுகளாக இருந்தாலும், வாழ்க்கையில் இருக்க மற்ற உணர்வுகளாக, இயற்கையான உடல் ரீதியான உணர்வுகளாக இருந்தாலும் அதை சரியாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. அதன் காரணமாகவே உங்கள் அமைதி கண்டிப்பாக குலையும்.